இந்த எபிசோட நாம இயக்குனர் தேவி பிரசாத் ஷெட்டி இயக்கத்தில் எழுந்திருக்கிற செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்திய அளவில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்திய சீதாராம் பெனாய் கேஸ் நம்பர் 18 சீதாராம் கேஸ் ஆஃப் கொண்டானா வரிசையில் வெளியாகும் படம் தான் இது. நேர்மையான போலீஸ் அதிகாரி விஜய் ராகவேந்திராவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதி ஒன்றில் இரட்டை கொலைகள் நடக்குது. இந்த கொடூர கொலைகள் நகர மக்களை உரைய செய்யுது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் இந்த கொலைகள் செய்வது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கலாம் என தெரிய வருது. இதையடுத்து விசாரணையும் தீவிரமடையுது. இதற்கிடையில் கோபாலகிருஷ்ண தேஷ்பாண்டாவை போலீஸார் சந்தேகிக்கிறாங்க. அப்போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வர போலீஸார் உறைந்து போகிறாங்க. அது என்ன, கொலைகள் செய்தது யார், கொலைக்கான பின்னணி என்ன, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. பொறுப்பான போலீஸ் அதிகாரியாக விஜய் ராகவேந்திரா கதாபாத்திரத்துடன் ஒன்றி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். விசாரணை காட்சிகளில் அவர் காட்டும் வேகமும் கொலையாளியை நெருங்கும் இடத்துல அவரது துடிப்பான நடிப்பும் பாராட்டு மழையை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சந்தேக பார்வை வீசும்படியான கோபாலகிருஷ்ண தேஷ்பாண்டாவின் நடிப்பு ரசிக்க வைக்குது. அவரது பின்னணி எதிர்பாராதுன்னு சொல்லலாம். உஷா பந்தாரி உள்பட நடிகர்கள் அனைவருமே யதார்த்தமான நடிப்பை காட்டி கவனம் வைத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஹேமந்த் ஒளிப்பதிவுள்ள காட்சிகளில் பரபரப்பு, நவதீன் சாமின் இசை படத்தின் விறுவிறுப்பு துணை வைக்குதுன்னு சொல்லலாம். கிரைம் த்ரில்லர் பாணியில் சொல்லப்பட்ட புதுமையான கதையும் காட்சி பின்னணியும் படத்துக்கு பலம். சில காட்சிகள் நீளத்தை குறைந்திருக்கலாம்னு தோணுது. யாருமே யூகிக்க முடியாதபடி வலுவான திரைக்கதையில் பரபரப்பான காட்சிகளின் கூர்வை படத்தை நகர்த்தி பரபரப்புக்கு குறைவின்றி கவனிக்க வைத்திருக்காரு இயக்குனர். உளவியல் ரீதியான மோதல் காட்சிகள், மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதனின் உள்ளார்ந்த குழப்பத்தை வெளிப்படுத்தும் காட்சிகள் புதுமைன்னு சொல்லலாம்.